வணக்கம் மாணவ மாணவிகளே. இன்றைக்கு நாங்கள் அதாவது ஒரு படம் ஒன்று, அதாவது யாழ்ப்பாண குடாநாட்டின் அயற்தீவுகள். அப்போ இது யார் யாருக்கெல்லாம் பயன்படும், கல்வி கற்கிற எந்தெந்த மாணவர்களுக்கு பயன்படும்னு சொன்னால் தரம் 6 தொடக்கம் தரம் 11 வரை கற்கிற வரலாறு புவியியல் பாடத்தை கற்கிற மாணவர்களுக்கு இது பட வேலை தேசப்படம் குறித்தெல்லாம் மிக முக்கியமானது. என்னென்னு சொன்னால் தீவுகள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். யாழ்ப்பாண குடாநாட்டின் அயற்தீவுகள். அதே நேரம் தரம் 10, 11 படிக்கிற மாணவர்களுக்கு கட்டாயம் தீவுகள் இலங்கப்படத்தில் குறிக்க வர்றபடியால் இங்கே அந்த முக்கியமான தீவுகள் இதில் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ நாங்கள் இப்போ பார்ப்போம். இதில் யாழ்ப்பாணம் என்று சொல்லி அதில் ஒரு பகுதி தந்திருக்கிறோம். அப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து பிரிந்து நிற்கிற பகுதியாக இந்த தனித்து நிற்கிறதாக தீவுகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து நாங்கள் தீவுகளுக்கு போகிறோன்னு சொன்னால் அதில் 2 பாதை இருக்கிறது. நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் யாழ்ப்பாணம் என்று சொல்லி கொண்டு கீழே போட்டிருக்கு. அதாவது பண்ணை பாலம் என்று சொல்லி கொண்டு போகுது. படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். யாழ்ப்பாணம்ன்றதுக்கு பக்கத்தில் ஒரு பண்ணை பாலம். அந்த பண்ணை பாலத்துக்கு ஊடாக நாங்கள் போட்டோம்னு சொன்னால் அதில் அல்லைப்பிட்டி, அதே போல் வேலணை அப்படியே தொடர்ச்சியாக வருது. அதே போல் அதில் ஒரு பாலம் பிறகு புங்குடுதீவு, பிறகு புங்குடுதீவிலேருந்து நயினாதீவு. அங்கே நயினை நாகபூசணி அம்மன் கோவில் நயினாதீவில் தான் அமைந்திருக்கிறது. இங்கே அதற்கு முன்னுக்கு புங்குடுதீவு குறிகாட்டுவான் துறை போய்த்தான் இதில் நயினாதீவு செப்பரேட்டாக இருக்குது. நயினாதீவிலேருந்து பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே விரைக்க நெடுந்தீவு தொலைவில் காணப்படுகிறது. தனித்து நிற்குது நெடுந்தீவண்டு. நயினாதீவிலேருந்து நெடுந்தீவு. அப்போ ஆகவே இப்போ உங்களுக்கு தெரியும். அதில் வேலணை, அதே போல் புங்குடுதீவு தனித்து நிற்கிறது. அதே போல் புங்குடுதீவால் போக நயினாதீவு இருக்குது. நயினாதீவிலேருந்து பார்த்தோம்னா தொலைவில் உள்ள தீவு நெடுந்தீவு. இது நாங்கள் பண்ணை பாலத்தின் ஊடாக வர்ற பாதை. அடுத்த இன்னொரு பாதை இருக்குது. யாழ்ப்பாணத்திலிருந்து தீவு பகுதிக்கு போகிறதுக்கு பொன்னாலை பாலம் என்று சொல்லி ஒன்று இருக்குது. நீங்கள் பார்த்தா தெரியும். யாழ்ப்பாணம் என்று போட்டு பொன்னாலை பாலம். அதில் பக்கத்தில் பொன்னாலை பாலத்தினூடாக போனோம்னா காரநகர் என்று சொல்லி அதில் ஒன்று போடப்பட்டது. அந்த காரநகர் அதாவது நாங்கள் அந்த பகுதியால் வந்தோம்னு சொன்னால் அங்கே பிரிக்கிறது ஊர்காவற்றுறை என்ற ஒரு இடம் வருது. அது நெடுக பரீட்சைக்கு வர்றது. காரநகருக்கு அடுத்ததாக ஊர்காவற்றுறை. இதை ஊராத்தொட்டவால் அப்படியே வந்தோம்னு சொன்னால் அங்கால எழுவதீவுக்கு போகலாம். அப்படியே அனலதீவுக்கு போகலாம். அதே நேரம் ஊர்காவற்றுறையால் வேலணியால் அப்படியே அந்த பாலத்தினூடாக புங்குடுதீவு, நயினாதீவு, நெடுந்தீவுன்னு சொல்லி போகலாம். அப்போ தீவு பகுதிக்கு நாங்கள் 2 பகுதிகளூடாக இங்கே போகலாம். அப்போ இதில் பரீட்சைக்கு காரநகர் வர்றது, ஊர்காவற்றுறை வர்றது, எழுவதீவு, அனலதீவு, நயினாதீவு, அதே போல் கெமன்கீழ் கோட்டை. அதாவது ஊர்காவற்றுறைக்கு பக்கத்தில் நடுக்கடலில் இருக்கிறது ஒரு கடற்படை தளம் கெமன்கீழ் கோட்டைன்னு சொல்லி இதுவும் பரீட்சைக்கு வார ஒரு பகுதி கெமன்கீழ் கோட்டை. வானபடியால் நீங்கள் அந்த யாழ்ப்பாண குடாநாட்டின் அயற்தீவுகள்னு சொல்லிக்க அது யாழ்ப்பாண குடாநாட்டிலிருந்து பிரிந்து நிற்கிற அந்த தீவுகள் கட்டாயம் குறிக்க தெரியணும். அதற்காக நான் இந்த படத்தை நான் போட்டிருக்கின்றேன்.